வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு தவறாக பெற்ற வாரிசு சான்றினை உரிமையியல் நீதிமன்றத்தில் எவ்வாறு ரத்து செய்ய முடியும் என்கின்ற வழக்கிற்கான தீர்ப்பை தான் நமது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கடந்த 21/2/2024 வழங்கியதை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த வழக்கினுடைய மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லலிதா அப்படிங்கிற ஒரு அம்மாவும் அவங்களுடைய மனுதாரராகவும் மாரியம்மாள் அப்படிங்கிறவங்க எதிர் மனுதாரராகவும் இருக்கின்றாங்க. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா மனுதாரரான லலிதா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனது கணவரான ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஓராண்டுக்கு முன்பே இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லியும், அவர் ஒரு அரசு ஊழியர் அப்படின்னு சொல்லியும், எனது கணவருக்கு என்னை விட ஏற்கனவே இன்னொரு மனைவி இருக்கின்றார் என்றும், அவர் மூத்தவர் என்றும் முதல் மனைவி என்றும் ஒத்துக்கொண்டும், இந்த முதல் மனைவியானவர் என்னையும் எனது மகள்களையும் வாரிசுதாரர்களாக சேர்க்காமல் உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு மனுவினை தாக்கல் செய்து முதல் மனைவி மற்றும் அவர்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் வாரிசுதாரர் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த உத்தரவு செல்லத்தக்கது அல்ல என்றும், அந்த உத்தரவை ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எஸ்ஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுவினை தாக்கல் செய்து இந்த வழக்கினை தாக்கல் செய்துள்ளார். அந்த எஸ்ஓபி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 84/2013 ஆகும். அப்போ இந்த எஸ்ஓபியை தாக்கல் செய்யும் பொழுது எதன் கீழே தாக்கல் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 கிளாஸ் பியின் கீழ் இந்த மனுவினை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து முதல் மனைவிக்கு வழங்கப்பட்ட வாரிசு சான்றினை ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கினை தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கிற்கு பிறகு இந்த வழக்கு என்ன பண்ணுதுன்னா, சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மனுவாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா, இந்த 1வது மனுதாரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, இறந்து போன ராதாகிருஷ்ணன் என்பவர் என்னுடைய கணவர் என்றும், என்னுடைய கணவர் எனக்கு முன்பாகவே இந்த மாரியம்மாள் என்பவரை திருமணம் செய்துள்ளார் என்றும், இந்த மாரியம்மாள் என்பவர் முதல் மனைவியாக இருந்தாலும் அவருக்கும் எனது கணவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதனால் நான் தான் இறந்து போன கணவரின் ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு வாரிசுதாரர் என்றும், என்னுடைய பிள்ளைகள் தான் இறந்து போன கணவரான ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு உண்மையான வாரிசார்கள் என்றும், அதனால் என்னுடைய கணவரினுக்கு உள்ள பண பலன்களை நான் தான் பெற முடியும். அவர் இறந்த பின்பு அவருக்கு அரசால் வழங்கப்படக்கூடிய பண பலன்கள் அனைத்தையும் பெறுவதற்கு எனக்கு தான் முழுமையான தகுதி உள்ளது என்றும், இந்த வழக்கில் முதல் மனைவியான மாரியம்மாள் என்பவருக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கினை தாக்கல் செய்து அந்த மாரியம்மாள் என்பவர் பெறப்பட்ட வாரிசு சான்றினை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வாறு கேட்கப்பட்டாலும் இந்த வழக்கு கீழமை நீதிமன்ற விசாரணைக்கு பின்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இங்கே என்ன விதமான தீர்ப்பினை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இந்த வழக்கின் மனுதாரர் மாரியம்மாள் என்பவர் முதல் மனைவி என்று ஒத்துக்கொண்டுள்ளார். இந்த முதல் மனைவியானவர் உயிரோடு இருக்கும் காலகட்டத்தில் இந்த 2வது மனைவியான லலிதா என்பவர் என்ன பண்ண முடியாதுன்னா, மறுமணம் செய்தது. அந்த மறுமணம் செல்லத்தக்கது அல்ல. 2வது மனைவியானவர் ஒரு சட்டப்படியான மனைவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதனை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து திருமணச் சட்டம் 1955 படி 2வது மனைவி செய்யப்பட்ட திருமணம் செல்லத்தக்கது அல்ல அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. மேற்கொண்டு கூடுதலாக இன்னும் என்ன விவரங்களை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் மனைவியானவர் இந்த கீழமை நீதிமன்றத்தில் 2வது மனைவி தாக்கல் செய்த வழக்கினே முதல் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தை கொண்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2வது மனைவியானவர் தான் வாரிசுதாரர் என்றும் தான் இறந்து போனவருக்கு மனைவி என்று கேட்கப்பட்டால் அவர் என்ன கேட்கணும்னா, கீழமை நீதிமன்றத்தில் தான் மனைவி என்று கீழமை நீதிமன்றம் உரிமை விளம்பல் செய்யப்பட வேண்டும் என்றும், தன்னுடைய பிள்ளைகள் தான் வாரிசுதாரர் என்று கீழமை நீதிமன்றம் ஒரு உரிமை விளம்பல் உத்தரவை பெறதான் தாக்கல் செய்ய முடியுமே தவிர, இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 கீழ் இவர்கள் தாக்கல் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை எடுக்கிறாங்க. அப்போ இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வழக்குகளையும் விசாரிக்கிறாங்க. 2 மனுதாரர்களுடைய வழக்கினை விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது
அந்த உயிரோடு உள்ள மனைவியை எந்தவிதமான சட்டப்படியான விவகாரத்தும் செய்யாமல், சட்டப்படியான ஒரு தீர்வை பெறாமல் இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்தால், அந்த இரண்டாவது திருமணம் இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 16 படி செல்லத்தக்கது அல்ல என்றும், மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 16 படி அந்த இரண்டாவது மனைவியினுடைய பிள்ளைகள் மட்டுமே இறந்து போனவருடைய சொத்துக்களில் பாகம் பெற உரிமை உண்டு. இரண்டாவது மனைவிக்கு எந்த விதமான பாகமும் அதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சட்டப்படியான விவகாரத்தை செய்யாமல் இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்தால், அந்த இரண்டாவதாக செய்யப்பட்ட திருமணம் இந்து திருமண சட்டத்தின்படி 1955 படி செல்லத்தக்கது அல்ல என்றும், அதே நேரத்தில் இரண்டாவதாக செய்யப்பட்ட திருமணத்தின் மூலமாக பெறப்பட்ட குழந்தைகளுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 16 படி இறந்து போன நபரின் சொத்துக்களில் பாக உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 விடயங்களையும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொன்ன பிறகு, இந்த மனுதாரர் இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 படி ஒரு வாரிசு சான்றினை ரத்து செய்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்மனுதாரர்கள் இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 கீழ் ஒரு வழங்கப்பட்ட வாரிசு சான்றினை ரத்து செய்வதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்றும், அவர்கள் சட்டப்படியான வாரிசார்கள் என்றால் கீழமை நீதிமன்றமான உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கினை தாக்கல் செய்து தான் சட்டப்படியான மனைவி என்றும் தன்னுடைய பிள்ளைகள் தான் சட்டப்படியான வாரிசுதாரர்கள் என்று தான் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் ஒழிய, நேரடியாக இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 கீழ் மனு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 என்ன சொல்லுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த பிரிவு சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரிசு சான்று சட்டவிரோதமாகவோ அல்லது ஏமாற்றி பெறப்பட்டாலோ அல்லது உண்மையை மறைத்து பெறப்பட்டாலோ, யாராவது ஒரு நபரை உண்மையான வாரிசுதாரர்களை சேர்க்காமல் அவர்களை மறைத்து பெறப்பட்டாலோ அந்த வாரிசு சான்றானது சட்டப்படி செல்லாது. அதனை ரத்து செய்வதற்கு இந்த பிரிவின் கீழ் உரிமை உள்ளது, இந்த பிரிவின் கீழ் இடம் உள்ளது அப்படிங்கிறத ஒரு பாயிண்டை சுட்டி காமிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தவறாக பெறப்பட்ட வாரிசு சான்றை செல்லத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லியும் இந்த மேற்படி பிரிவின் கீழ் அறிவிப்பதற்கும் ஒரு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மனுதாரர் இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 கீழ் மனு தாக்கல் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லியும், மீண்டும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கினை பொறுத்தளவாக இரண்டாவது மனைவியான லலிதா என்பவர் ஒரு சட்டப்படியான வாரிசுதாரராக இதில் வரமாட்டார். ஏனென்றால் அவருடைய திருமணம் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 1955க்கு எதிரானதாக உள்ள காரணத்தினால் இரண்டாவது மனைவி சட்டப்படியான வாரிசுதாரராக வரமாட்டார் என்றும், இரண்டாவது மனைவியினுடைய பிள்ளைகள் சட்டப்படியான வாரிசுதாரர்கள் வருவார். அதனால் கீழமை நீதிமன்றம் இரண்டாவது மனைவியின் பிள்ளைகளை வாரிசுதாரர்களாக சேர்த்து இறந்து போன ராதாகிருஷ்ணனினுடைய பண பலன்களில் இரண்டாவது மனைவியின் பிள்ளைகளுக்கும் பெறுவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது என்று ஒரு தீர்ப்பை சொல்லி, இந்த முதல் மனைவியால் பெறப்பட்ட வாரிசு சான்றை ரத்து செய்து புதிதாக ஒரு வாரிசு சான்றினை வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அப்போ இந்த வழக்கிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருவருக்கு 2 மனைவிகள் இருந்தால், முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்திருந்தால், முதல் மனைவியை சட்டப்படியாக விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது மனைவியை மட்டும் திருமணம் செய்திருந்தால் அந்த திருமணம் சட்டப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும், மேலும் அந்த இரண்டாவது மனைவியினுடைய பிள்ளைகளுக்கு முதல் மனைவியினுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் உண்டதோ, எந்த அளவுக்கு அவருடைய இறந்து போனவருடைய சொத்துக்களில் பங்கு உள்ளதோ அதே சரிநிகர் சம பங்கு இரண்டாவது மனைவியின் பிள்ளைகளுக்கும் உண்டு அப்படிங்கிறது தெரியப்படுது. இன்னமும் இந்த இரண்டாவது மனைவியானவர்
அந்த முதல் மனைவியினுடைய வாரிசு சான்றினை ரத்து செய்வதற்கு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 383 கீழ் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருந்தாலும், இந்த தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 1978ன்னு ஒன்று இருக்குது. அந்த 1978 பிரிவு 49 கிளாஸ் 3 படி 3ஆனது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது மனைவி இறந்து போனவரின் கணவரின் பென்ஷனை பெற இயலாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறதும் அதை வந்து இந்த தீர்ப்பில் சொல்லப்படவில்லை. தீர்ப்பிற்கு பின்பு நான் வேறு ஒரு தீர்ப்பில் படித்ததை வைத்து நான் இந்த வழக்கில்